முத்து வெறும் வாய் பேச்சு மட்டும்தான் லாய்க்குன்னு சொன்னவங்களுக்கு நேற்றுக்கு செருப்பை கழட்டி அடிச்சிருக்காரு. அடினா சாதாரண அடியில் அடின்னு அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். செம்மையாக இருந்துச்சு. நேற்று ராயன் வந்து ஒரு நல்ல இண்டிவிஜுவல் பிளே எல்லாம் சரி கிடையாது. யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? ராயன் நல்லா விளையாடுற பையன் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உண்மையிலே நல்லா தான் விளையாடுறான். நான் அதை இது பண்ணலை. ஆனாலும் ஒரு வைல்டு கார்டாக வந்திருக்காங்க. நான் வந்துட்டு முத்துக்குமாரனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் வந்து டேலண்ட்டுக்கும் நாலேஜுக்கும் எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. முன்னாள் இண்டிவிஜுவல் கேமில் என்ன வின் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நேற்றுக்கு நைட்டே அடித்து தூள் பண்ணி துவம்சம் பண்ணிட்டாரு முத்துக்குமாரன் வின் பண்ணி. அதுதான் பத்தாதுன்னா இன்னொரு பாயிண்ட் வரை அடிச்சு வச்சாரு. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, முத்து வந்து டிடிஎஃப் வின் பண்ணணும்னு சும்மா வெளியில் நடிக்கிறாரு. மனசுக்குள்ளே டிடிஎஃப் வின் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாருங்கிறது தான் என்னோட தாட்டு. சரி, அது கன்ஃபார்ம்டாக தெரியாமல் நம்ம அதை சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த அலையன்ஸ் போடுறது இது ஓப்பனாக பண்ணாமல் அவருக்கு மாஸ்டர் பிரெயின். அவர் திங்க் பண்ணுற அளவுக்கு சத்தியமாக யாராலையும் திங்க் பண்ண முடியாது. அப்போது அந்த அலையன்ஸ் போட்டு அது போட்டு இது போட்டு ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அவர் வந்து டிடிஎஃப்லேருந்து தோக்கணும். தோத்தாதான் அவருக்கு அடுத்த வாரம் ஓட்டு வரும். நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா பிக் பாஸை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிற முத்துக்குமரனுக்கு நீ எவ்வளோ தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் அடுத்த வீக் ஓட்டிங்கில் வரது தான் அவருக்கு நல்லதுங்கிறது அவருக்கு தெரியும். இந்த டிடிஎஃப்லாம் சும்மா ஒரு இதுதான். ஸோ அதை வந்து கிடைக்கணும்னு அவர் நினைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை அவர் ஓப்பனாக பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பவித்ரா விஷயத்தில் கேப்டன்சி டாஸ்கில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அதனால அவர் வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரியும் விளையாடணும். அட் த சேம் டைம் ஒரு தோக்கவும் வேணும். இதுதான் அவரோட இன்டென்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பண்ணிவிட்டு அவர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எல்லாருக்கும் ஆளுக்கு இந்த நியூ இயர் டின்னர் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லும்போது நான் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன் பிக் பாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் 5 பாயிண்ட் தரேன், 5 டின்னரும் தரேன். டின்னர் வேண்டியவங்க டின்னர் எடுத்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் வேண்டியவங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். சண்டையை மூட்டி விட்டுட்டு ராரதர் கழகத்தை பண்ணி விட்டுட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எனக்கு நான் சாப்பிடாம இருக்கேன், நான் சாப்பிடாம. ஆப்வியஸ்லி 10 பேர் நானாக தானே ஃபஸ்ட்டு டின்னருக்கு தான் போவேன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும். பட் அங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கர ஸ்ட்ராங் பீப்புள். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்து சாப்பிடாம இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ முத்து ஒரு பாயிண்ட் இருக்கிறாரு. சரி, ஓகே, நைட்டு தண்ணியும் குடிக்காமல் யார் இருக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற உடனே பிக் பாஸ் வச்ச டாஸ்க்கை நீங்கள் அதை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு ஆளுக்கு முளைச்சி வராங்க. உடனே நான் சொல்லியே முடிக்கலையே, சரி வேணான்னா விட்டுருங்க. அப்போ நாளைக்கு மார்னிங்கும் டின்னர் வேணான்னு ஸ்கிப் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு ஸ்கிப் பண்ணலாம், அது யாரால் முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ரயன் வந்து அது பிக் பாஸ் ஒன்று சொன்னோடனே நீங்கள் அதை எப்படி மாற்றி சொல்ல முடியும்னு. ரயனுக்கு ஒரே ஒரு பிரின்சிபல், ஒரே ஒரு ஃபார்முலா தான். முத்து என்ன சொல்கிறான், எதிர்த்து சொல்லு, நீ ஷைன் பண்ணுவ அப்படின்னு அவர் மனசில் ஸ்ட்ராங்காக நினைக்கிறாரு. ஸோ அதை அப்படி பண்ணுறாரு. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறார், சரி ஓகே, 10 பாயிண்ட் தானே கொடுத்தாரு, 5 பாயிண்ட் தானே கொடுத்துருக்காரு, 10 பேர் இருக்கும், ஆளுக்கு 5 அரை பாயிண்ட்டாக பிரிச்சுக்கோம், அந்த அரை பாயிண்ட்டை நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபஸ்ட்டு தீபக் எடுத்தோடனே விஜய் விஷாலுக்கு அவரோட பாயிண்ட்டை கொடுத்துட்றாரு. அப்போ முத்து வந்து மஞ்சரி கிட்ட கேட்குறாரு, ஓ அரை பாயிண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோடனே, ஓ அரை பாயிண்ட் கொடுத்தா எனக்கு 5 ஆகும் அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே இந்த வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது அவருக்கு வேணும். அட் த சேம் டைம் மஞ்சரி வந்தால் அவருக்கு சந்தோஷம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மஞ்சரி அவரோட ஃப்ரெண்டு. ப்ளஸ் மஞ்சரிக்கு வந்து அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டா அவர் தீபக் அண்ணன் ஒரு வேளை கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஸோ தீபக் அண்ணனே தன்னோட பாயிண்ட்டை வேணான்னு சொல்லும் போது அவரோட செகண்ட் சாய்ஸ் ஆப்வியஸ்லி என்றைக்குமே மஞ்சரி தான். அதனால மஞ்சரிக்கு அந்த அரை பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு அதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, முத்துக்கு வந்து கண்டிப்பாக நான் டிடிஎஃப் வேண்டாம், ஆனால் வெளியில் அதை ஓப்பனாக பண்ணாமல் டிடிஎஃப்காக ஃபைட் பண்ணுற மாதிரி நடித்து அட் த சேம் டைம் அவரோட கேலிபரை அவர் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நேற்று நைட்டு இண்டிவிஜுவல் டாஸ்கில் கில்லி மாதிரி ஆடினார். ஏதாவது ஒரு சான்ஸ் வச்சு பிக் பாஸ் அடுத்த பிக் பாஸ் சீசனுக்கும் வந்து முத்துக்குமரன் அனுப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கை. இப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ், இப்படி ஒரு டேலண்ட்டுக்கும் ஒரு குடோன்னு நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. நான் இது வரைக்கும் 8 சீசனில் எனக்கு வந்து இவ்வளோ எந்த விஷயம் எடுத்தாலும் இவ்வளோ டேலண்டோட ப்ளே பண்ணுற பர்சன் நான் எல்லா சீசனும் பார்த்ததும் இல்லை. உடனே சண்டைக்கு வராதிங்க, நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ செம்மையாக விளையாடுறாரு. ஸோ எனக்கும் அதான் ஆசை, முத்து நல்லா வரட்டும். பட் ஃபஸ்ட் ப்ளேஸ் வர வேணாம், டிடிஎஃப் அவருக்கு வேண்டாம். அவர் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனில் வரட்டும். அப்போ தான் அவருக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.